உங்களுக்கு குடல் புண்ணா கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. உங்களோட வயிற்றுக்குள்ள ஒரு அழற்சி, அதாவது அதிக சூடு உங்களுக்கு தென்படுகிறதா, கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு யூரின் போகிறதுக்கு பிரச்சனையா, அந்த யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்கா, அந்த பகுதி வலியாக இருக்கா, கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா, அதுக்கு தீர்வு தருது. உங்கள் இதயத்தை ஆரோக்கியம் வைக்க இது உதவுது. அது மாதிரி சொல்கிறேன், அந்த நட்ஸ்ன்னு சொல்லி பேக்கரில் விற்கக்கூடிய பொருட்களை வாங்காதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அன்பு சொந்தங்களே, நீங்கள் பார்க்குறது என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நாட்டு வெள்ளரிக்காய். நிறைய பேர் சொல்லுவாங்க சாம்பார் வெள்ளரிக்காய். என்ன சாம்பார் வெள்ளரிக்காய் மட்டும் இல்லை, இது பல்வேறு உபயோகத்துக்கு உபயோகப்படும். சாம்பார் வைக்கலாம், அவியல் வைக்கலாம், பச்சடி வைக்கலாம், கிச்சடி வைக்கலாம், அப்புறமா புளிசேரி வைக்கலாம், இந்த வெள்ளரிக்காய் குழம்பு வைக்கலாம். பல்வேறு வகையில் உபயோகப்படக்கூடியது. அது மட்டும் இல்லை, துண்டு துண்டாக வெட்டி போட்டு இஞ்சி உப்பு சேர்த்து அருமையாக ஜூஸ் அடித்து குடிக்கலாம். அப்படிலாம் பொருள் தான் இந்த வெள்ளரிக்காய். அதுக்கு மேலே ஒரு மிக மிக முக்கியமான மருத்துவ குணம் கொண்ட பொருள் இதுக்குள்ளே அடங்கி இருக்குது. அதை பற்றி சொல்ல தான் வந்திருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு அருமையாக எல்லாம் புரியும். ஓகே அன்பு சொந்தங்களே, நாம் எல்லோரும் மார்க்கெட்டில் இருந்து வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து அதை கழுவி சுத்தப்படுத்தி தான் நீங்கள் சமையலுக்கு எடுக்கணும். நாங்கள் கண்டிப்பாக காய் பறிச்சுக்கிட்டு கழுவி சுத்தப்படுத்தி தான் கொண்டு போவோம். அப்போ தான் வெள்ளரிக்காய்க்கு ஒரு பளபளப்பு கிடைக்கும். ஓகே, வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே, இந்த வெள்ளரிக்காய் வந்து நாட்டு வெள்ளரிக்காய். இது வர நாமெல்லாம் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்து இப்படி கட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதும் உடம்புக்கு நல்ல ஒரு நன்மை தரக்கூடிய பொருள் தான் இது. தயவு செஞ்சு இனிமே இந்த பொருளை மட்டும் தூக்கி எறியாதீங்க. ஓகே, இது வந்து நாங்கள் எங்கள் ஊரில் சோறுன்னு சொல்லுவோம், அதாவது வெள்ளரிக்காய் சோறு. இந்த விதை, இந்த சோறுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் வேஸ்ட்டு பண்ணக்கூடிய அந்த பொருளில் எத்தனை விதைகள் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரே ஒரு துண்டில் மட்டும் நூற்றுக்கணக்கான விதைகள் இருக்குது. ஒரு விதையில், அதாவது இந்த ஒரு விதையில் என்னென்ன சத்துக்கள் அடங்கி இருக்குன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த விதையோட சேர்த்து வரக்கூடிய இந்த உள்பகுதி, சோறுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் சாப்பிடும் போதே உடம்புக்குள்ள அப்படி ஒரு குளிர்மை ஏற்படும். எங்கள் ஊரில் வெள்ளரிக்காய் சோறுன்னு சொல்லுவோம். விதையும் எல்லாம் வரக்கூடிய விதை பேக்காய் வரக்கூடிய இடம் இது. வந்து சில வேளை மருத்துவர் கூட தெரியாமல் இருக்கலாம் இதில் இருக்கக்கூடிய குணங்கள். அதை பற்றி தான் சொல்லக்கூடிய வந்திருக்கிறேன். வைட்டமின் இ, வைட்டமின் சி, துத்தநாகம், அதிக நார் சத்து, பொட்டாசியம், அதிக ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்கள் சேர்ந்த பொருள் தான் இது. இந்த பொருளை தான் தூக்கி வீசுகிறோம். அதை இதில் என்னென்ன பலனுங்கிறதான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் சொல்ல வந்திருக்கிறேன். முக்கியமாக இதனோட பயனை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் நம்பி தான் ஆகணும். உங்களுக்கு குடல் புண்ணா கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. உங்களோட வயிற்றுக்குள்ள ஒரு அழற்சி, அதாவது அதிக சூடு உங்களுக்கு தென்படுகிறதா, கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு யூரின் போகிறதுக்கு பிரச்சனையா, அந்த யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்கா, அந்த பகுதி வலியாக இருக்கா, கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. இது அனைத்துக்குமே நல்ல நிவாரணம் தரக்கூடிய பொருள் தான் இந்த பொருள். அது மட்டும் இல்லை, குடலில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள், உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா, அதுக்கு தீர்வு தருது. உங்கள் இதயத்தை ஆரோக்கியம் வைக்க இது உதவுது. அது மட்டும் இல்லை, நம்ம எலும்புகளுக்கு நல்ல வலிமை தரக்கூடிய பொருள் தான் இந்த பொருள். நான் இப்போ உங்கள் முன்னாடி இதை சாப்பிட்டு காட்டுறேன். நாங்கள் வீட்டில் ஒரு துண்டு கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம். எங்கள் ஏரியாவில் எல்லோரும் தெரியும், தெரிஞ்சவங்க. தெரியாதவங்களுக்காக இந்த பதிவை போடுறேன். இது சாதா பதிவுன்னு நினைக்காதீங்க. நமக்கெல்லாம் ஒரு உயிர் தரக்கூடிய ஒரு பதிவுன்னு நான் அடித்து சொல்கிறேன். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஒரு வெள்ளரிக்காய் விட்டுறது, நாம் இதை எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு நாம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த பொருளையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். உங்கள் கண் முன்னாடி நான் சாப்பிட்ட பார்த்தீங்க. கண்டிப்பாக நாங்கள் அடிக்கடி வெள்ளரிக்காய் உபயோகப்படுத்தும்போ கண்டிப்பாக நான் சாப்பிடுவோம். நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் நம்புவீங்களா எனக்கு சந்தேகம். இந்த என்னோட சின்ன வயசுல எல்லாம் இது வந்து திருமண இந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் 50க்கும் மேற்பட்ட வெள்ளரிக்காய் வெட்டுவாங்க. இது வெட்டக்கூடிய டயத்தில் சின்ன பிள்ளைல ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் வெயிட் பண்ணி உட்காந்துருப்பாங்க இந்த வெள்ளரிக்காய் சோறை எடுத்து சாப்பிட்றதுக்காக.
உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். நம்ம இதை ஒரு பீஸு எடுத்து சாப்பிட்றத விடவும் இது நல்ல அருமையாக இருக்கும். மக்கள் வெயிட் பண்ணி உட்கார்ந்து இருந்து இதை சாப்பிட்டு எல்லாரும் அவங்க கைப்பட்டு சாப்பிடுவாங்க, பங்கு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு போவாங்க. அப்படி நடந்த காலம் உண்டு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாரும் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறிட்டோம். மாதிரி இதையெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம், நான் தூக்கி வீசுகிறோம். அந்த நிலைமை மாற வேண்டியதான் உங்கள் முன்னாடி இந்த பதிவை போடுறேன். இன்னொரு உண்மையை கூட உங்களுக்கு சொல்கிறேன். விதையோட ரகசியம், விதையில் இருக்கக்கூடிய நன்மைகள் உங்களை ஏற்கனவே நிறைய சொன்னேன். என்னை விட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இந்த பாருங்க, எத்தனை விதைகள் இருக்குது தெரியுமா? இந்த மாதிரி விதைகள். இந்த விதையை எடுத்து நாங்கள் இது வந்து பச்சை வெள்ளரிக்காய், இது இனியும் ஒரு 15-20 நாள் விளைய விட்டு அந்த விதையை எடுத்து நாங்கள் பேக் பண்ணி வச்சாதுன்னா 6 மாதம் இருக்கும். அதுவும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், வெள்ளரிக்காய் விதை தயாரிக்கக்கூடிய வீடியோ போட்டிருக்கிறேன். அதுவும் நாங்கள் எப்படி வைப்போம்னா, அந்த வெள்ளரிக்காய் விதையை எடுத்து நல்லா காய வச்சு அதை வந்து வெயிலில் நல்லபடி காய வச்சு இந்த காட்டன் துணியில் கட்டி வைப்போம். 6 மாதம் வரை கெடாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ கூடிய நட்ஸுங்கிற பேரில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த விதைகள் கடையில் விற்கிறாங்க. நாம் எல்லாம் மக்கள் போய் சந்தோஷம் வாங்குகிறோம், உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும் வாங்குகிறோம். அந்த விதையெல்லாம் இதே மாதிரி இலசான விதைகள். இந்த வெந்த உடனே நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தாலும் சரியும், அது கையால் நசுக்குனாலும் நசுங்கி போகும். அந்த இளம் விதைகளை எடுத்து நல்ல கெமிக்கல் சேர்த்து விற்கிறாங்க. அதுவும் பிளாஸ்டிக் கவரில் இருக்குது. அந்த மாதிரி விதைகளெல்லாம், இந்த விதைகள் நாங்கள் காய வச்சு எடுக்கக்கூடிய விதைகள் கூட ஒரு பிளாஸ்டிக் கவர்களை பேக் பண்ணி வச்சா 1 மாதம் கூட இருக்காது. காரணம், விதைகள் மூச்சு விடும். அந்த மூச்சு விட்டு அந்த விதைகளிலிருந்து வேர்வை வரும். வேர்வை வந்து விதைகள் உடனடியாக கெட்டு போகும். அதுவும் விளைஞ்ச விதை. அப்படி இருக்கும்போது இந்த இளம் விதைகளை எடுத்து அவங்க கெமிக்கல் சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ நீங்களே யோசிங்க, அந்த விதையில எவ்வளவு கெமிக்கல் சேர்ந்து வருதுன்னு. அந்த மாதிரி இந்த நட்ஸு பொருட்கள்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. இன்னொன்று, நீங்கள் மென்று சாப்பிடும்போ கண்டிப்பாக சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், அந்த நட்ஸுன்னு சொல்லி பேக்கரில் விற்கக்கூடிய பொருட்களை வாங்காதீங்க. நீங்கள் வீட்டில் வாங்கக்கூடிய அந்த வெள்ளரிக்காயோட விதைகள், பூசணிக்காய் விதைகள், இந்த விதைகள் எல்லாம் பரங்கிக்காய், அதாவது கும்பளங்காய்னு சொல்லுவோம், அந்த விதைகள் எடுத்து சாப்பிடுங்க. நீங்கள் வீட்டில் எடுத்து சாப்பிடுங்க. வாங்கி நட்ஸுங்கிற பேரில் தயவு செய்து வாங்கி சாப்பிடாதீங்கன்னு உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். இன்னொன்று, நம்ம சாப்பிடும்போது நம்ம சில வேளை வெள்ளரிக்காய் விதை வந்து விளைஞ்ச விதையாக இருக்கும், நல்லபடி கடிபடாது, கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கடிச்சுக்கிட்டு சாரை குடிச்சிட்டு துப்பாதீங்க. அதை கண்டிப்பாக மென்று நீங்கள் உள்ளே இறக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் நமக்கு அதிக நார் சக்தி தரக்கூடியதும், வயிற்றுக்கும் குடலுக்கும் எல்லாத்துக்கும் நல்ல அருமையாக பயன் தரக்கூடிய பொருள். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இது 1-2 பீஸை சாப்பிட்டுக்கிட்டு நிறுத்தாதீங்க. வயிறுக்கு இது ஆகும்னு. நீங்கள் ஒருவேளை சோறை நீங்கள் சாப்பிடாம அவாய்டு பண்ணுங்க. நீங்கள் வயிறு நிறைய சாப்பிடுங்க, அவ்வளவு குளுமை. ஆனால் ஒன்று, இருமல் ஜலதோஷம் உள்ளவங்க கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க, கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. மற்றபடி நீங்கள் வயிறு நிரம்புற வரைக்கும் சாப்பிடுங்க. ஒருவேளை 2 வேளையை சோறு நீங்கள் விட்டுருங்க, இதை சாப்பிடுங்க. நான் உங்கள்கிட்ட அடித்து சொல்கிறேன், அது எந்த சந்தேகம் கிடையாது. இது ஒரு வீடியோன்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு உயிர் நல்கின்னு சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக இதில் அப்படிப்பட்ட குணம் இருக்குது. நாங்கள் அப்படியே முன்னோர்கள்லேருந்தே நாங்கள் சாப்பிட்டு வரோம். அதனால் இந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்ஸும் தெரியப்படுதுங்க. நீங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி திருமண போன்ற சுப நிகழ்ச்சிகளில் இந்த வெள்ளரிக்காய் சோறு எடுத்து சாப்பிட்ருந்தீங்கன்னா அதையும் தெரியப்படுத்துங்க. ஓகே அன்பு சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொந்தங்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் சொந்த பந்தங்களோட நலன் கருதி அவங்களுக்காகவும் ஷேர் பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் அனைவருக்கும் அன்புடன் வணக்கம்.